அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா சேஃபாக ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்றைக்கான வீடியோவில் 15 பேருக்கு மீல் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன், பேக் பண்ணி. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக நான் வந்து காட்டியிருக்கேன். நிறையா ரெசிபீஸ் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு என்னென்னு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கான மீட்லாம் வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. ஸோ பன்னீர் வந்து வச்சுருக்கேன், அதோட சிக்கன் வச்சுருக்கேன், மட்டன் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணது வந்து மட்டன் கோலா உருண்டை. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மெனு. அதுக்கு ஒரு பேனில் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் சில இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து போட்டு வறுத்துட்ருக்கேன். ஸோ சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் தான். ஸோ பே லீஃப் என்கிட்ட அன்றைக்கி இல்லை. ஸோ பே லீஃப் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பே லீஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு வறுத்துட்டு அப்புறம் அரைக்க போகிறோம். டின்னர் தான் நான் வந்து கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் வந்து ஆஃப்டர்நூன் ஒரு 12 o'clockலேருந்து நான் வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோலா உருண்டைக்கான ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டு அடுத்தடுத்து கிரேவிலாம் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் வந்து மட்டன் வந்து கறியாகவே எடுத்திருக்கேன், எலும்பு இல்லாமல். ஸோ கொஞ்சமாக கொழுப்பு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கபாப், கோலா உருண்டை, கைமா வடை இதுக்கெலாம் வந்து கொஞ்சம் கொழுப்போடு சேர்த்த மட்டன் பீஸை யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக நல்லாயிருக்கும், ஜூஸியாக. மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம வறுத்தோம் இல்லையா, அந்த மசாலா கூடவே ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா கொஞ்சம் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கீமா பண்ணோம் இல்லையா, கறி அரைச்சோம் இல்லையா, அது கூடவே நம்ம மிக்சியில் அந்த வறுத்த மசாலாவும் வெங்காயமும் சேர்த்து அரைச்சோம்ல, அது போட்டுட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹெவியாக மீல் ப்ரிப்பேர் பண்ணி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகுதுன்னே சொல்லலாம். ஸோ நான் வந்து கரெக்டாக வந்து பிளான் பண்ணிக்கிட்டேன். மெனுவில் இந்தந்த ரெசிபி தான் இருக்க போகுது, இது தான் நான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன், இது தான் நான் கடைசியில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு கூடவே வந்து இந்த மாதிரி ஒரு பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து பெரட்டி விடுங்க. தண்ணி கொஞ்சம் நல்லா வற்றணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலாஸ் ஆட் பண்ணலாம். இதில் வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா இதெல்லாம் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு. மசாலா சேர்த்து நல்லா அந்த தண்ணியெலாம் வற்றி சுண்டி வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கணும். அடுத்து வந்து நான் பண்ண போகிறது ஷாஹி பன்னீர். ஸோ இதுக்காக ஒரு பேனில் தண்ணி விட்டுட்டு வெங்காயம் ஒரு 2 வெங்காயமாக நல்லா ஃபைனாக வந்து சாப் பண்ணிக்கோங்க. சாரி, ஃபைனாக கிடையாது, ரஃபாக சாப் பண்ணிக்கோங்க. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு நல்லா ஒரு 100 கிராம்ஸ் வந்து சேர்த்து அது பாயில் ஆகட்டும். அதே டைம் சைடில் இந்த கோலா உருண்டைக்கான அந்த மிக்சர் வந்து ஆறிடுச்சு, அதையும் அரைக்க வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த வெங்காயத்தையும் முந்திரி பாதாமையும் போட்டு நல்லா ஒரு பிளான்ச் பண்ண மாதிரி பண்ணி எடுத்துடலாம். இந்த பன்னீர் கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் இந்த பிளான்ச்சிங் தான். இதை நம்ம வந்து பிளான்ச் பண்ணி அரைச்சி அந்த பேஸ்ட்டை சேர்க்கும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். இந்த தண்ணியை நம்ம வந்து ரீயூஸ் பண்ண போகிறோம் அந்த கிரேவிக்கு, அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் முழு இஞ்சி பூண்டு அதே மாதிரி பிளான்ச் பண்ணும்போது கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கோலா உருண்டை ப்ரிப்ரேஷன் வந்து சைடில் போயிட்டு இருக்குது. ஸோ மாவு வந்து அழகாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக பொட்டுக்கடலை பொடி, அதாவது உடச்ச கடலை பொடியை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஃபைனாக சாப் பண்ண ஆனியன், கொத்தமல்லி கூடவே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம அரைச்ச உடச்ச கடலை பொடியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பால்ஸாக பிடிச்சி நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஏன் வந்து நான் இதை ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா, இது ஒரு ஸ்டார்டர் மாதிரி. நம்ம வந்து கடைசியில் நம்ம வந்து சர்வ் பண்ணும் போது ஃப்ரை பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ நான் நைட்டு டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ணதுனால இதை ஃபர்ஸ்ட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா நான்
கடைசி டைமில் இதை ஃப்ரை பண்ணி அப்படியே சர்வ் பண்ணிடலாம் சுட சுட. அதனால் இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் நம்ம போகிறோம் அப்படின்னா நிறைய டிஷ்ஷஸ் வந்து இருக்கும் மெனுவில். ஸோ ஒரு சில டிஷ்ஷஸ் வந்து அது பண்ணக்கூடிய ப்ராசஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு. ஸோ இந்த மாதிரி அவங்க ஏற்கனவே அதை ப்ரிப்பேர் பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து சர்வ் பண்ணும்போது சூடாக வந்து ஃப்ரை பண்ணியோ இல்லை அதை குக் பண்ணியோ சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெத்தட் தான் நான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணேன். ஸோ இது முந்தின நாளையெல்லாம் பண்ணக்கூடாது. காலையில் நைட்டு பண்ண போகிறீங்கன்னா காலையில் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் மத்தியானம் பண்ண போகிறீங்கன்னா அப்படியே நீங்கள் ஃப்ரை பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ஷாஹி பன்னீருக்கான மிக்சர் வந்து அரைச்சிட்டு இருக்கேன். கொஞ்சமாக அந்த வேக வச்ச தண்ணியே ஊற்றி அரைக்க போகிறேன். பாதாம் பருப்பில் தோல் இருந்துச்சு, அதை நான் எடுத்துட்டேன். ஸோ அந்த வீடியோ எதுவும் பெருசாக நான் எடுக்கலை. அப்புறம் ஷாஹி பன்னீர் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் நெய் விட்டாச்சு. நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி ஹோல் ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இந்த கல்பாசி அதெல்லாம் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கிரேவிக்கு. கூடவே கொஞ்சமாக ஷாயி ஜீரா ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி அந்த பேஸ்ட் போட்டுட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். ஒரு சில கிரேவிலாம் இருக்குங்க, இந்த மீன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊற்றினாலும் சரி, இந்த மாதிரி கிரேவிக்கு வந்து ஃபைன் பேஸ்ட் ஏதாவது அரைச்சி ஊற்றினாலும் சரி, இந்த அல்வா கிண்டும் போதெல்லாம் இந்த மாதிரி ஸ்பில் ஆகும், தெரிக்கும். ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். கையில் தெரிச்சிருச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு அப்படியே கொப்பளமாயிரும். ஸோ அதை கடகடன்னு வந்து தொடச்சி எடுத்துகிட்டு அடுத்து வந்து காயின் பரோட்டா தான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ மெனு என்னென்னு நான் இன்னும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணாமல் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். ஸோ காயின் பரோட்டா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், கூட கோலா உருண்டை ஸ்டார்டருக்கு வச்சுருக்கேன். ஒரு கடாய் சிக்கன் மாதிரி ஒரு கிரேவி வந்து பண்ண போகிறேன். அது கூடவே இந்த ஷாஹி பன்னீர் இருக்க போது ஒரு டெசர்ட் ஒன்று பண்ண போகிறேன். ஸோ இதுதான் மெனு. ஸோ அதனால் பரோட்டாக்கான மாவு வந்து சைடில் வந்து எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ இதுக்கிடையில் இந்த ஷாஹி பன்னீருக்கான கிரேவி நல்லா திக்காயிருச்சு. இப்போ மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மசாலாஸ் வந்து பெருசாக வந்து கரம் மசாலா அந்த மசாலா இந்த மசாலாலாம் கிடையாது. நம்ம நார்மலாக மிளகாய்த்தூளும் தனியாத்தூள், உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பாதாம், முந்திரி, வெங்காயம்லாம் கொதிக்க வச்ச தண்ணி இருக்குது இல்லையா, ஸோ அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா கொதி வரட்டும். பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிரில் கொஞ்சமாக சுகர் சேர்த்து இந்த மாதிரி பீட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளியை தான் ஆட் பண்ணலை, லைட்டாக அந்த புளிப்பு கொடுக்கறதுக்காக இந்த மெத்தட் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதுக்கிடையில் வந்து பன்னீர்லாம் அழகாக கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பன்னீர் கட் பண்ணுறது, மஷ்ரூம் கட் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாஃப்டாக நல்லா சூப்பராக கட் பண்ணலாம். அது ஒரு நல்ல ஒரு தெரப்பின்னே நான் சொல்லுவேன். கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது கட் பண்ண பன்னீரை உள்ளே சேர்த்துட்டு உடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். பன்னீர் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸில் எப்போயுமே ஆஃப் பண்ணுவோம் நம்ம. ஸோ பன்னீர் ஏன்னா சீக்கிரமாக குக் ஆகிடும். அதிகமாக குக் ஆகிடுச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும், சாப்பிடவே முடியாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போது நைட்டு டின்னருக்கு தானே இந்த பன்னீர் கிரேவி பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இப்போ வந்து டைம் வந்து ஒரு 1 o'clock இருக்கும். நான் பண்ணும்போது நான் எப்படியும் திருப்பியும் வந்து ஒரு 7 o'clock இந்த பன்னீர் கிரேவியை ரீஹீட் பண்ணுவேன். ஸோ அப்போ வந்து பன்னீரோட அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக பன்னீர் போட்ட உடனே நான் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். மீன்வைல் வந்து பரோட்டாவுக்கு மாவும் பிசைஞ்சு வச்சுட்டேன். ஸோ கோதுமை மாவும் மைதா மாவும் சம அளவு எடுத்துகிட்டு உப்பு கொஞ்சமாக வந்து சர்க்கரை, எண்ணெய் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு மாவும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்து ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணணும் இல்லையா, ஸோ அதனால் சிக்கன் வந்து மேரினேட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக உப்பு, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கூடவே வந்து பார்த்திங்கன்னா தயிர், மிளகுத்தூள், சீரகத்தூள், கூட கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், ஃபுட் கலர்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு க்ளீன் ஃபாயில் போட்டு மூடி இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். இதை நான் வந்து ஈவினிங் தான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். நார்மல் சிக்கன் 65க்கெலாம் நம்ம எப்படியும் மசாலா போடுவோம், ஸோ அந்த மாதிரி தான் நான் போட்டிருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோலா உருண்டை ப்ரிப்ரேஷன் முடிஞ்சிடுச்சு. ஷாஹி பன்னீர் ரெடி பண்ணிவிட்டேன். பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். மீன்வெல் வந்து இந்த ஃப்ரைட் சிக்கனுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. இப்போ அடுத்து வந்து ஒரு கடாய் சிக்கன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து கீ, அது கூடயே கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சாய் ஜீரா இதெல்லாம் சேர்த்துட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வாஷ் பண்ண சிக்கன்ஸ் உள்ளே சேர்த்துட்டு மசாலா சேர்க்க போகிறோம்.
யாருக்காவது விருந்து வைக்கிறோம், இல்லை இந்த மாதிரி யாருக்காவது ஸ்பெஷலாக நம்ம வந்து குக் பண்ணி கொடுக்குறோம், நம்ம பிடிச்சவங்களுக்கு, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு, இல்லை வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா, நமக்கு என்ன சமைக்கிறது, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து சமைப்போம். ஸோ அன்றைக்கி அப்படி தான் நான் வந்து இதெல்லாம் அவங்களுக்கு வந்து பிடிக்கணும், கரெக்டாக வந்து உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து சமைச்சிட்டு இருந்தேன். ஸோ மசாலாஸ் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இதெல்லாம் தான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கன் நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் கடாய் பன்னீர் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்துட்டு சோம்பு, அது கூடவே வந்து முந்திரி பருப்பு இதை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆக்கிட்டு அதை வந்து இந்த கிரேவியில் மிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வந்திருந்தது. ஸோ கடாய் பன்னீருக்காக தான் நான் வந்து இந்த கேப்சிகமும் ஆனியனும் வந்து நல்லா பைட் சைஸில் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் நான் உள்ளே சேர்த்துட்டு இந்த முந்திரி பருப்பு பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்துட்டேன். இது நல்லா கொதி வந்துருச்சு அப்படின்னா ஃபைனலாக கஸ்தூரி மேத்தி லீவ்ஸ் போட்டுட்டு நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த சிக்கன் கிரேவி வந்து சப்பாத்தி, தோசை, பரோட்டா, இடியாப்பம் இதுக்கெலாம் ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். அன்றைக்கி மத்தியானம் நான் ஒரு 2:30 3 o'clock என்னோட அந்த ப்ரிப்ரேஷன் ஒர்க் முடிச்சிட்டேன். இப்போது ஈவினிங் வந்து ஒரு 7 o'clock நான் திருப்பி கிச்சனுக்கு வந்திருக்கேன். 8:30 நான் வந்து பேக் பண்ணி ஃபுட்டை வந்து அனுப்பணும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் வேலையாக வந்து சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். டெசர்ட்க்கு வந்து பார்த்திங்கன்னா மில்க் மேடில் நம்ம காய்ச்சி வச்ச பாலை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வீடியோ நான் எடுத்தேன், அந்த ஒரு சின்ன பார்ட் மட்டும் மிஸ் ஆகிட்டுருக்கு. நான் திருப்பி கேலரியில் போய் தேடி பார்க்குறேன், காணவே காணும். ஸோ மில்க் மேட் கூட நான் வந்து பால் சேர்க்குறேன். நீங்கள் பச்சை பால் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து கொஞ்சமாக வந்து பாதாம் எசன்ஸ், கொஞ்சம் கட் பண்ண பாதாம்லாம் உள்ளே போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மில்க் மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இதை தூக்கி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். இது நல்லா சில்லுன்னு இருக்கணும். இது ஃபைனலாக தான் நம்ம வந்துட்டு அந்த மில்க் கேக் மேலே ஊற்றி சாப்பிட போகிறோம். இப்போது இந்த மில்க் கேக் மேலே போடுறதுக்கு ஒரு க்ரீம் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஃப்ரெஷ் க்ரீம், அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மில்க் மேட், இந்த பாதாம் எசன்ஸ் உள்ளே சேர்த்துட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துக்க போகிறேன். அரேபியன் மில்க் கேக் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் நான் வந்து ஸ்பாஞ்ச் கேக் எடுத்திருக்கேன். அது சென்டரில் வச்சுட்டு நம்ம அரைச்சோம் இல்லையா இப்போது க்ரீமு, மில்க் மேடு, அந்த பாதாம் எசன்ஸ்லாம் சேர்த்து அந்த க்ரீமை இந்த கேக் மேலே ஊற்றிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பிஸ்தா ஸ்ப்ரெட், அதாவது பிஸ்தாவை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ப்ரெட் வந்து கிடச்சிரும். ஸோ இது இப்போ சூப்பர் மார்க்கெட்டில், ஆன்லைன்லலாம் அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒன்றுமே இல்லை, கொஞ்சமாக மில்க் பவுடரு, சுகரு, கூடவே கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு நீங்கள் ஃபைனாக மிக்ஸியில் அரைச்சிட்டிங்கனாலே இந்த பேஸ்ட் ரெடி ஆயிரும். கூடவே ரோஸ் பெட்டல்ஸ், கொஞ்சமாக பாதாம், பிஸ்தாலாம் மேலே தூவிட்டு இதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. சர்வ் பண்ணும் போது மேலே வந்து அந்த மில்க் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சோம்ல அதை ஊற்றிட்டு அப்படியே நம்ம வந்து சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. நௌரின் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தா ரொம்ப நல்லா ஜூஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ ஃப்ரைட் ரைஸுக்கு இப்போ தான் நான் வந்து ரைஸ் வந்து குக் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி பல்காக குக் பண்ணும்போது ரைஸ் கூட நீங்கள் முன்னாடியே குக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு சிக்கன் ஃப்ரை பண்ண அந்த ஆயிலே நான் யூஸ் பண்ணுறேன். அதில் ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதை நல்லா ஸ்க்ராம்பிள்ட் எக் மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ண கார்லிக், ஆனியன் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து சாட்டே பண்ண போகிறோம். அன்றைக்கி இந்த ரைஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ரோட் சைடு சிக்கன் ரைஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு நான் வந்து பெரிய அடிக்ட் ஆகிட்டேனே சொல்லலாம். ஸோ இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கிறேன். ஒரு 3 months வந்து ரொம்ப சாப்பிட்றதில்ல. ஏன்னா அது நல்லா இருக்குது அதை சாப்பிடும்போது. அதனால இது வந்து நான் அந்த மாதிரி வந்து அந்த ஒரு டேஸ்ட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது நார்மல் ஃப்ரைட் ரைஸ் தான், நம்ம சாஸஸ்லாம் போட்டு தான் பண்ணுறோம். நான் வந்து சாட்டே பண்ணும் போது ஆனியன் போட்டுட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா சால்ட் அண்ட் பெப்பர் கொஞ்சம் போட்டுட்டு நான் வந்து வெஜ்ஜீஸ் வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸும்
கேரட்டும் நல்லா நீளமாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிட்டேன். அது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரை பண்ண சிக்கன், கேப்சிகம் வந்து 3 கலர் சேர்த்தேன். ஸோ அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் நான் வந்து சோயா சாஸ், சில்லி சாஸ், அதாவது ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணேன். அது கூடவே வந்து செஸ்வான் சாஸ் வந்து ஆட் பண்ணேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸை போட்டு ஃபைனலாக வந்து கட் பண்ண அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் கடையிலலாம் வந்து இந்த அஜினோமோட்டோ அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப அடிக்ட் ஆன மாதிரி நமக்கு கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்ட்டு. பட் இதில் நான் வந்து அஜினோமோட்டோ அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணல. ஆனால் சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் இனிமேல் இதே மாதிரி செஞ்சு அடிக்கடி எப்பப்போலாம் எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணுதோ அப்பப்போலாம் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ காயின் பரோட்டா போடுற வேலை அண்ட் தென் கோலா உருண்டை நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணோம்ல, அதை தான் வந்து கடைசியில் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ மற்றபடி எல்லாமே ரெடி. நௌரியை வந்து கொஞ்சம் ஹெல்ப்புக்கு கூப்பிட்ருந்தேன். கொஞ்சம் வந்து பாத்திரம்லாம் கழுவி கொடுத்தா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் வந்து இந்த பேக்கிங் மெட்டீரியல் எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் அழகாக வந்து டிஷ்யூ வச்சு தொடச்சி கொடுத்துட்ருந்தா எனக்கு. நான் வந்து பரோட்டா வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சைடில் பரோட்டா போட்டுட்ருக்கும் போதே நான் வந்துட்டு கோலா உருண்டையும் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து நான் வந்து ஒன்றா போட்டு நல்லா அதாவது மீடியம் ஹீட்டில் இருக்கும் போது நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஏன்னா வந்து சூடே இல்லாமல் போட்டாலும் உருண்டை எல்லாமே பிரிஞ்சிரும். ஸோ அதனால் பார்த்து நல்லா மீடியம் ஹாட் ஆயிலில் இருக்கும் போது நம்ம குலாப் ஜாமுன் போட்டு பொரிச்சு எடுப்போம்ல, அந்த மாதிரி பொரிச்சு எடுக்கணும். நான் 2 ஸ்பூன் உடச்ச கடலை மாவு ஆட் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்து அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. அதிகமாக ஆட் பண்ணால் உருண்டை நல்லா வரும். பட் ஆனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ சூப்பராக வந்திருந்தது. மீன்வைல் வந்து எனக்குமே ரொம்ப டெம்ட் ஆச்சு, சாப்பிட்ணும் போல் இருந்தது. அதனால் வந்து டீ அப்போ தான் ஈவினிங் நான் எடுத்துக்கிட்டேன். அது கூட உருண்டையும் வச்சு சூப்பராக சாப்பிட்டேன். ஸோ டீ குடித்தவொன்னே தான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆச்சு. எல்லா ஒர்க்கும் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். இப்போ வந்து பேக் பண்ணுற மட்டும் வேலை. ஸோ கிரேவி ரெடியாக இருக்குது. எல்லாத்தையும் ரீஹீட்டும் பண்ணிட்டேன் நான். ஃப்ரைட் ரைஸ் அப்போ தான் பண்ணேன். அதனால் அது ரொம்ப சுட இருந்துச்சு. இப்போ பேக்கிங் மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நான் இது தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 4 போர்ஷன் இருக்க மாதிரி ஒரு பேக்கிங் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா தொடச்சி க்ளீனாக தான் இருக்குது. இப்போது சிக்கன் கிரேவி அப்புறம் ஷாய் பன்னீர் வச்சுட்டு கோலா உருண்டை ஒன்று வச்சாச்சு. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃப்ரைட் ரைஸும் காயின் பரோட்டாவும் உள்ளே வச்சு பேக் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மெனு சூஸ் பண்ணுறதுலேயும் வந்து ஈஸியாக பண்ணக்கூடியது அண்ட் தென் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கணும். இந்த மாதிரியாக மெனு வந்து சூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் டெசர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒருத்தவங்களுக்கு நம்ம விருந்து கொடுக்குறோம் அப்படின்னா ரொம்ப டெலிஷியஸாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து அந்த ஸ்வீட்டு தான். ஸோ அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணும் போது அதை நம்ம வந்து கொடுக்குறவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கணும். பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லணும், பாராட்டவும் செய்யணும். அதே டைம் நமக்கு வந்து வேலையும் கம்மியாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டெசர்ட்டாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். முக்கால்வாசி இந்த புட்டிங் இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். அந்த டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணி விருந்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து எந்த வகையிலாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால தான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபுட்டெல்லாம் சூப்பராக பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்கவும் செஞ்சாச்சு ஆன் டைமுக்கு. ஸோ இதை நான் ஆர்டர்லாம் எதுவும் நான் எடுத்து பண்ணலைங்க. எங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான், இந்த வீடியோ இங்கே முடியுது. கண்டிப்பாக இந்த ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலை அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் வந்து டெய்லி விலாக்ஸ் அண்ட் தென் ஸ்டோரியில் தினமும் அப்டேட்ஸ் இதெல்லாம் நிறைய நான் கொடுத்துட்டே இருப்பேன், ஆக்டிவாக இருப்பேன். ஸோ கிச்சன் இப்படி தாங்க இருக்குது. கிச்சனை வந்து அழகாக நீட் பண்ணி முடிச்சுட்டு அந்த அன்றைக்கி நைட்டு படுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி அப்படின்னா விலாகில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும்.